ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டமும் வராது. அந்த அளவுக்கு உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நடத்தி முடிக்க போகிறேன். நீயே இதை கேட்டு முடிக்கும்போது மனமுருகி கண் கலங்கி எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் என் செல்லமே. அந்த அளவுக்கு உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை தான் இன்று இரவு உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். உன் எண்ணம் முழுவதும் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுகிறாய்? உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. காலம் எப்பவும் யார்கிட்டையும் பேசாது. ஆனால் எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை காலம் சிறப்பாக செஞ்சு முடிக்கும். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். ஒருத்தன் நல்லது செஞ்சானா வருங்காலத்தில் அவன் நல்லபடியாக வாழுவான். ஆனால் இன்னைக்கு ஒருத்தன் கெட்டதை செஞ்சானா வருங்காலத்தில் அவன் கெட்டதை அனுபவிக்கும்படியும் கஷ்டப்படும்படியும் கவலைகளில் மூழ்கும்படியும் காலம் அவனுக்குரிய தண்டனையை சரியாக கொடுக்கும். அதனால் நீ யார்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் இந்த சாயப்பாவிடமிருந்தும் வரும் காலத்திடமிருந்தும் தப்பிக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனும் செய்கிற நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் பொறுத்து தான் அவனுடைய வருங்காலம் வசந்த காலமாகவும் வருத்தப்படும் காலமாகவும் அமைது. உன் வருங்காலம் நல்லா இருக்கணும், நிம்மதி நிறைஞ்ச காலமாக இருக்கணும்னா இந்த நிகழ்காலத்தில் நீ யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம உன் வாழ்க்கையை நீயாக வாழ்ந்துவிடு என் செல்லமே. சில மணி நேரங்கள், ஒரு சில நாட்கள் மட்டுமே வாழக்கூடிய பூக்களும் பூச்சிகளுமே அழகா ஆனந்தமா வாழ முடியும்னா உன்னால பல வருஷங்கள் வாழக்கூடிய உன்னால முடியாதா என்ன? பூச்சிகளுக்கு ஒரு நாள்ல இருந்து சில நாட்கள் வரைக்கும் தான் ஆயுட்காலம். ஆனா அது அழகா சத்தம் போட்டு ரீங்காரமிட்டு பறந்து கொண்டே அதற்கான உணவையும் சேர்த்து வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் சந்தோஷமா வாழுது. பூக்கள் காலையிலே மலர்ந்து மாலையிலேயே வாடக்கூடியதாக இருந்தாலும் இருக்கிற நேரம் வரைக்கும் நல்லா பூத்த முகமா மலர்ந்த முகமா மலர்ச்சியுடையதாய் வாசனையுடையதாய் வாழ்ந்து விட்டு தானே மறைஞ்சு போகுது. அப்படி இருக்கும்போது மனித பிறவியான ஆறறிவு பிள்ளையான ஒன்னால் அது முடியாதா என்ன? பழகிக்கோ, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ. ஓலை குடிசையா இருந்தாலும் அல்லது ஏழை குடும்பமாக இருந்தாலும் கோடீஸ்வர வசதியாகவே இருந்தாலும் குடும்பம் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ பழகு. எவ்வளவு காசு பணம் சம்பாதிக்கிறோன்றது பெருசு இல்லை. உன்னை பெற்றவங்களை நீ நல்லா கூட வச்சு சந்தோஷமாக வாழ்றியாங்கிறது தான் முக்கியம். இளமையாக இருக்கும்போது எல்லாத்தையும் தாங்கிக்கிற வலிமை இருக்கும். கஷ்டம் வந்தாலும் பெருசாக தெரியாது, பிரச்சனையாக வந்தாலும் பெருசாக பாதிக்காது. ஆனால் இளமையிலேயே நீ பொறுமையாக பொறுப்போட எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ பழகிட்டினா உன் குடும்பமே மிக சந்தோஷமாக சிறப்பாக நிம்மதியானதா அழகானதாக ஆகிவிடும் என் செல்லமே. உண்மை என்னன்னா, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு குடும்பத்தை சம்பாதிப்பதை விட பெருசாக அது எதுவுமே இருக்காது. ஒரு குடும்பத்தையும் கூட பிறந்தவங்களையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நீ நல்லபடியாக வச்சு வாழ்கிறது தான் இந்த உலகத்திலே மிக சிறப்பான காரியம். அது வேணும் இது வேணும்னு சுயநலத்தோடு வாழாமல் சுயநலத்தோடு என்னை வேண்டாமல் சாயப்பா எது நல்லதோ அதை எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டினா கண்டிப்பாக உனக்கு உரியதும் உனக்கானதும் உனக்கு சரியானதும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். ஏன்னா நான் ஒன்று உனக்காக பெருசாக செய்யலாம்னு திட்டம் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் நீயோ மிக மிக சிறியதை சாதாரணமானதை உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராததை என்கிட்ட வேண்டுதலாக கேட்டுக்கிட்டு இருப்ப. நீ கேட்குற நான் அதை உனக்கு கொடுத்து அது நாளைக்கே உனக்கு பிரச்சனையாக மாறி உன் வாழ்வின் நிம்மதியை குலைத்து விடக்கூடாதல்லவா? அதனால தான் உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதை கொடுங்கன்னு என்னிடம் கேட்க சொல்கிறேன். நான் உனக்கு எதை கொடுத்தாலும் அது கண்டிப்பாக உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவதாகவே இருக்கும். அதனால் எல்லாத்தையும் என் பொறுப்பில் ஒப்படைச்சிடு. இந்த சாயப்பா உனக்கு எப்போது எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து உன்னை எந்த இடத்துல வாழ வைக்கணுமோ அப்படி வாழ வச்சு நல்ல நிலைமையில உயர்த்தி காட்டுவேன்னு செல்லமே. உன் மேலே அன்பும் பாசமும் இருக்கிறவங்க எப்போதுமே உன்னை நல்லபடியாக பேசுவாங்க, பாராட்டுவாங்க. ஆனால் உன்னை பிடிக்காதவங்க அவங்களுக்கு உன் மேலே இருக்க அன்பு குறைவாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய குறைகளை மட்டுமே தேடி தேடி பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
யார் உன்னை குறை சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலும் அதை கண்டுக்காம நிறைவான நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நல்வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல குணமுள்ள பிள்ளையாக இரு. உன்னுடைய சொந்தக்காரங்களையும் சொத்து சுகங்களையும் எப்போதும் சமமாக நினைக்க பழகு. உறவுகளை விட பணத்தை பெருசா நினைக்காதே என் செல்லமே. ஏன்னா சொத்து சுகம் சேர்க்கறது மட்டும் கஷ்டம் இல்லை, சொந்தக்காரவங்களை சம்பாதிக்கிறதும் இந்த உலகத்தில் மிகவும் கடினமான காரியம்தான். அதுவும் நல்ல மனசுள்ள நல்லவர்களை கூட வச்சுக்கிறதுங்கிறது மிகவும் இயல்பான இல்லாத யதார்த்தமாக இல்லாத மிக மிக கஷ்டமான கடினமான காரியமாகத்தான் இப்போது மாறிப்போச்சு. அதனால தான் நல்லவங்களை எப்பவும் உன் கூட வச்சுக்கோன்னு சொல்கிறேன். நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு செய்து தர தயாராகவே இந்த சாயப்பா நான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு மன வருத்தத்தை கொடுத்தவர்களுக்கெல்லாம், உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கெல்லாம் உரிய தண்டனையை நான் கொடுத்தே தீர்வேனேன் செல்லமே. அழகான வாழ்க்கைங்கிறது வெறும் ஆடம்பரத்தை சார்ந்தது கிடையாது. அது அன்பையும் அமைதியையும் சார்ந்த விஷயம். உன் வாழ்க்கையை அழகாக்கி தர இந்த சாயப்பா நான் இருக்கேன். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேனேன் செல்லமே. சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகவே கொடுப்பேன். நல்லதையே நினைக்கிற உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை நானே நடத்தி தருவேன். அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை. ஆனால் உனக்காக கொஞ்சம் கிள்ளி வச்சுக்கணுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இன்னைக்கு நீ நல்லா இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சிருவ. ஆனால் நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைனா யார் ஓடி வந்து நிற்கவோ உனக்கு தேவையானதை கிள்ளி கொடுக்க கூட மனசு இருக்காது என் செல்லமே. அதனால தான் நீ எப்பவும் யாரையும் எதிர்பார்க்காம யாரிடமும் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துறாம உனக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கவும் பழகுன்னு சொல்கிறேன். காலங்கிறது ஒரு கண்ணாடி போலதான். இன்னைக்கு நீ எதை காட்டுறியோ அது நாளைக்கு அப்படியே பிரதிபலிக்கும். இப்போது இந்த நிகழ்காலத்தில் நீ எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா பொறுமையா நடந்து கொள்ளும் போது உன் வருங்காலம் உனக்கான மகிழ்ச்சியை தரும் காலமாக இருக்கும். நான் உன் கூட இருக்கும்போது நீ வீணாக அழுகாதே. அழுததெல்லாம் போதும். யார் உன்னை துற்றினார்களோ தூற்றினார்களோ அந்த திட்டினவங்க முன்னாடி உன்னை தூற்றி பேசினவர்கள் முன்பாகவே அவர்களை பார்த்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு உன்னை நல்லபடியாய் வாழ வைப்பேன். எப்பவுமே நல்லதை மட்டுமே நினச்சி நல்லதை மட்டுமே பேசக்கூடிய பிள்ளையாக இரு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உதவி செய்வேன். இப்போ இருக்கிற உன்னுடைய நிலைமையை நினச்சி இதுதான் நிரந்தரம் மட்டும் நினச்சிக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீ நிம்மதியோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி உனக்கான சிறப்பான வாழ்க்கை உன்னை நோக்கி வரப்போகுது. வாழ்க்கைங்கிறது எப்போதுமே இப்படியே இருந்துடாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நொடி போதுமென் செல்லமே. எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாகவே இருக்க போகுது. அனைத்தும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன்னை வந்து சேரும். ஒவ்வொன்றாக இனி உனக்கான நல்லது நடக்கும்படி நான் ஒரு நல்ல வழியை காட்ட போறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றுவேன் நீ மனசார நம்பும்போது நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நிச்சயமாக செய்து தருவேன் என் செல்லமே.